செல்லக்குட்டீஸ் ஐஸ்கிரீம் இப்போ நம்மளோட குவாலிட்டியை பார்த்துட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, தங்கங்கள் பார்த்துட்டு பல்ப் சைஸையும் பாருங்கள். இங்கே பாருங்களேன், இதெல்லாம் நான் வாங்கி வச்சு இதை விட ட்ரிபிள் மடங்கு ரேட்டு. அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருந்த காலகட்டத்திலேயே 10 பல்ப்ஸ் கிட்ட வாங்கி வச்சு குட்டியாக அதை வளர்த்து பூ வர வச்சு உங்களுக்கு காமிச்சு கிட்டத்தட்ட 3 இயர்ஸுக்கு மேலே என்கிட்ட இருக்குது. இந்த 3 இயர்ஸில் நான் வந்து மேபி ஒரு 10 பேருக்கு தான் கொடுத்துருப்பேன். ரொம்ப இதாக தான் வாங்குவாங்க. இந்த தடவை தான் உங்களுக்கு இவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு, ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய பல்பு வரைக்கும்லாம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் பாருங்கள், இதுலேயும் பட் இருக்குது, இதுலேயும் பட் இருக்குது. மற்றதெல்லாம் முட்டு வெளியே வந்து ரொம்ப வந்துருந்துச்சு, அதனாலே நான் எடுக்காமல் இருந்தேன். இதில் எடுத்துக்கப்புறம் தான் பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே பட் இருக்குது. சரி, இதில் பட்டு வெளியில் வரல, ஆல்ரெடி பூத்தும் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் ப்ளூமர் எத்தனை வெரைட்டி மொத்தமாக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிறத விட அந்த ஐஸ்கிரீம் வச்சுருந்தா அது ஒரு ப்ரைடு தாங்க. சூப்பராக 2 பேர் புக் பண்ணிட்டாங்க. சோல்ட் அவுட் ஆக்சுவலி எல்லா ஐஸ்கிரீமுமே. ஐஸ்கிரீம் எடுக்க வந்துகிட்டே இருக்குப்பா. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இப்போ உண்மையிலே சோல்ட் அவுட்டு தான். சரி, நம்ம கலெக்ஷன் இருக்குது, நம்ம தவிர்க்க முடியாத சில தங்கங்கள் கேட்டாங்களேன்னு எடுத்தால் ஒரே இதில் 2 ஸ்டாக் பாருங்கள். இதில் வந்து ஒரு ஸ்டாக்கு, இது ஆல்ரெடி பூத்துருச்சு ஸ்டாக்கு. இது வந்து இப்போ 2 ஸ்டாக்கு தெரியுதா? ஓ, கேமரா எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம் இங்கே பாருங்கள், இது வந்து ஆல்ரெடி எடுத்தது. இன்னொரு 2 ஐஸ்கிரீம் எடுத்தோம். எங்கடா அங்கே இருக்கா? இங்கே பாருங்கள், 1 2 3, இது ஒரு முட்டை, இது ஒரு முட்டை, 4 செட்டு மொத்தம். 1 2 இன்னும் 2 செட்டு அங்கே இருக்குது. 8 பல்பு இங்கே பாருங்களேன். சூப்பரில்